எங்கள் Please. மீது அன்பு கூர்ந்து எங்களோடு இடைபடும் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம், உயர்த்தி போற்றுகின்றோம், இதயம் திறந்து நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சொந்த வேலையிலும் அலுவல்களிலும் சோர்ந்து போய் விடாய்த்திருந்த போதிலும் இந்த மாலை நேரத்தில் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டிய கிருபைக்காக நன்றியப்பா. அந்நாட்களில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இந்நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை எல்லாம், அந்த வார்த்தையின் மகத்துவங்களை எல்லாம் எழுதி எங்கள் கரங்களில் பெறத்தக்கதாக கொடுத்திருக்கின்றீரே. உம்முடைய வார்த்தையின் ஆழம், அகலம், நீளம் எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ள தகப்பனே, இதோ உமது பாதப்படியில் அமர்ந்து உம்முடைய குரல் கேட்கும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தமைக்காக நன்றி அப்பா. அன்று மரியாள் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல நாங்களும் அவ்வாறே தேட வாஞ்சிக்கின்றோம். நீர் பேசுங்கப்பா, உமது அடியாராகிய நாங்கள் கேட்கின்றோம். உம் குரல் எங்கள் செவிகளில் தங்குதடையின்றி தாராளமாக வந்து சேர தடையாக நிற்கக்கூடிய தடை கற்களையெல்லாம் தகர்த்தெறியும் அப்பா. பேசுபவருக்கு சஞ்சலத்தையும் கேட்கும் எங்களுக்கு சங்கடத்தையும் உருவாக்காதவாறு அலைவரிசையை சரிப்படுத்துங்கப்பா, அதை சிறப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைக்கின்றோம். செவ்வையாய் நீர் நிவர்த்தி செய்து இன்றைய கூடுகையிலும் நீர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் நன்கு புரிந்து கொண்டு அவற்றை எங்களுடைய இருதய பலகையில் நாங்கள் எழுதி வைத்து எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து என்னாலும் உம்மோடு ஐக்கியத்தில் வந்து சேர நாங்கள் வாஞ்சிக்கின்றோம். அப்படியே நீர் எங்களுக்கு கிருபையாய் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மிடத்தில் பிரார்த்திக்கின்றோம். எங்களுடைய ஜெபம் கேளும், எல்லாவற்றையும் உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்படைத்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுடைய ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென். பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் என் நன்றியையும் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். எபிரேயர் எழுதிய நிருபம் வேத ஆய்வு, இது 12வது பாடம், 2வது எச்சரிக்கையின் தொடர்ச்சி. 2வது எச்சரிக்கை அவிசுவாசத்தை பற்றியது. போன வாரம் எபிரேயர் நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 13வது வசனங்கள் வரையில பார்க்க ஆரம்பித்தோம். இந்த வாரம் இந்த வசனங்களை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். இந்த 13 வசனங்களுக்கு, அதாவது 2வது எச்சரிக்கை குறித்த தலைப்பு அவிசுவாசத்தை தவிர்த்து விசுவாசத்தில் நிலைத்து தேவனுடைய இளைப்பாறுதலில் நுழைய வேண்டும். இதுதான் இந்த எச்சரிக்கையும் வாக்குறுதியும். அனாலிசிஸ், சிந்தசிஸ் இரண்டு வார்த்தைகளை நான் அறிமுகப்படுத்துகிறேன். அனாலிசிஸ் பகுப்பாய்வு, சிந்தசிஸ் தொகுப்பாய்வு. வேதத்தை அணுகும்போது, வேதத்துக்கு வரும்போது எதற்காக வருகிறோம், வேதத்தை வாசிக்கின்ற பொழுது எதற்காக வருகிறோம், என்ன நோக்கத்துக்காக வருகிறோம், எதை தேடி வருகிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு படம் நான் கொடுத்திருக்கிறேன். அடர்ந்த காடு. இந்த காட்டில் பல வகையான மரங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மரத்தையும் எடுத்து நாம் பார்த்தால் அது பகுப்பாய்வு. பகுத்து 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 ஒவ்வொன்றாக பார்ப்பது பகுப்பாய்வு. இப்படி ஒவ்வொரு மரமாக பார்ப்பதற்கு பதிலாக, ஓ, இது ஒரு அடர்ந்த காடு என்று எடுப்பது அது தொகுப்பது. எனவே தனித்தனியாக ஒவ்வொரு மரமாகவும் பார்க்கலாம், மரங்களை எல்லாம் சேர்த்து ஒரு காடாகவும் பார்க்கலாம். மரங்களை பார்ப்பது பகுப்பாய்வு, காட்டை பார்ப்பது தொகுப்பாய்வு. ஒரு குடும்பம் என்பது ஒரு தொகுப்பாய்வு. அந்த குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு நபரையும், ஒவ்வொரு உறுப்பினரையும் பார்ப்பது அது பகுப்பாய்வு. உடல், இது தொகுப்பாய்வு. இந்த உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக பார்ப்பது அது பகுப்பாய்வு. அதுபோல வேதத்துக்கு வருகின்ற பொழுது
வேதத்திலே நாம் யாரை தேடி வருகிறோம், எதை தேடி வருகிறோம், எதை பார்க்க விரும்புகிறோம்? தேவனுக்கு ஒரு நித்திய நோக்கம் உண்டு, ஒரு நித்திய திட்டம் உண்டு, நித்திய இலக்கு உண்டு. இதை கண்முன்னாக வைப்பது அது அடர்ந்த காட்டை பார்ப்பது போல. இதற்கு பதிலாக அங்குள்ள சட்டங்கள், ஒழுங்குமுறைகள், ஆராதனை முறைமைகள், வாழ்க்கை முறைமைகள், குடும்பம் என்று தனித்தனியாக பார்ப்பது அது பகுப்பாய்வு. தேவனுடைய அந்த தொகுப்பு நித்திய திட்டத்தில் இருந்துதான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இந்த 4ஆம் அதிகாரத்திலே இந்த எபிரேயர் ஆசிரியர் எகிப்திலிருந்து வெளியே வந்த மக்கள் இளைப்பாறுதலுக்கு நுழைந்தார்கள், நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்று இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். இந்த ஆசிரியனுடைய பார்வையிலிருந்து இந்த இளைப்பாறுதலிலே 4 நிலைகள் அல்லது 4 கட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய கண்ணோட்டத்திலிருந்து முதலாவது, இந்த எபிரேயர் ஆசிரியர் இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு இந்த காட்டை காட்டுகின்றார். தேவனுக்கு ஒரு நித்திய இலக்கு உண்டு, ஒரு நித்திய நோக்கம் உண்டு, ஒரு நித்திய திட்டம் உண்டு. அது என்ன? இந்த நித்திய இளைப்பாறுதல், நித்திய ஓய்வு என்று இந்த எபிரேயர் ஆசிரியர் இந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய நித்திய நோக்கத்தை, நித்திய இளைப்பாறுதல் என்ற திட்டத்தை அவர்கள் கண்களுக்கு முன்பாக வைக்கிறார். இரண்டாவது, இந்த நித்திய ஓய்வுக்குள் நுழைவதற்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று இந்த ஆசிரியர் அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அதாவது ஒரு நித்திய நோக்கு, ஒரு நித்திய இலக்கு, ஒரு நித்திய ஓய்வு, நித்திய இளைப்பாறுதல் இருக்கிறது என்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு, இந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு நுழைவதற்கு அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது என்று சொல்கிறார். அதாவது நற்செய்தியை ஒரு மனிதன் முதலாவது கேட்க வேண்டும். இந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு நுழைவதற்கு சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், நற்செய்தியை கேட்க வேண்டும், வார்த்தையை கேட்க வேண்டும், வார்த்தையானவரை கேட்க வேண்டும். இது இரண்டாவது நிலை. மூன்றாவது, இந்த அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே ஆசிரியர் சொல்லுகிறார், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எனவே அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கேட்க வேண்டும். மூன்றாவது நிலை, அறிவிக்கப்படக்கூடிய நற்செய்தியை விசுவாசிக்க வேண்டும். இந்த அறிவிக்கப்படக்கூடிய நற்செய்தியை விசுவாசிக்கும் போது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். எகிப்திலிருந்து வெளியே வந்த மக்கள் ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை நிலைக்கால்களின் நிலச்சட்டத்திலும் பூசினார்கள். கொண்ட ஆட்டுக்குட்டியின் இறைச்சியை புசித்தார்கள். எகிப்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவர்கள் வெளியே வருகிறார்கள். இதற்கு ஒப்பாகவே நாம் ஆதியாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் 7வது நாள் ஓய்ந்திருந்தார் என்று பார்த்தோம். அதாவது படைப்பின் வேலையை செய்து முடித்தார், செய்து முடித்து நிறைவேற்றி ஓய்ந்திருந்தார். இதற்கு ஒப்பாகவே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார். ரட்சிப்பின் வேலையை செய்து முடித்தார். எனவே மூன்றாவது நிலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த, கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த இந்த வேலையை விசுவாசிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த ஆரம்ப இளைப்பாறுதல் கிடைக்கிறது. இந்த 7வது நாள் ஓய்வு நாளை குறித்து ஒரு தகவலை நான் உங்கள் முன் வைக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் 6 நாட்களிலே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் படைத்தார். முதலாம் நாள் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாளாயிற்று. 2ஆம் நாள் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாளாயிற்று. இப்படி சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 3ஆம் நாளாயிற்று, 4ஆம் நாளாயிற்று, 5ஆம் நாளாயிற்று, 6ஆம் நாளாயிற்று. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 7வது நாளில் தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்திருந்தார். ஆனால் ஓய்ந்திருந்த 7ஆம் நாள் மட்டும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 7ஆம் நாள் ஆயிற்று என்று வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. மற்ற 6 நாட்களுக்கும் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் ஆயிற்று.
7ஆம் நாள் சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 7ஆம் நாள் ஆகவில்லை. அப்படியானால் தேவனாய கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வு நித்திய ஓய்வு என்ற எண்ணம் அங்கு இருக்கிறது. தேவன் அளிக்கும் இந்த ஓய்வு நித்தியமான ஓய்வு. இது தங்கு தடையின்றி எந்த முடிவும் இல்லாமல் தேவன் கொடுக்கக்கூடிய நித்திய ஓய்வு என்ற எண்ணம் அதிலே இழையோடுகிறது. இந்த இளைப்பாறுதலுடைய 4வது நிலை, பெற்ற இந்த ஓய்வு, அதாவது பெறப்போகிற நித்திய ஓய்வுக்குள் நுழைவதற்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று எபிரேயர் ஆசிரியர் இந்த 4ஆம் அதிகாரத்திலே இளைப்பாறுதலை இந்த 4 கட்டங்களில் கூறுகிறார். முதல் வகுப்பிலே நாம் பார்த்தோம், பல வகுப்புகளையும் தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய பின்புலத்தை நாம் எப்போதும் நம் கண் முன்னால் வைத்துக் கொள்ள வேண்டும், இதை மறக்கக்கூடாது. இல்லை என்றால் வேதாகமத்திலிருந்து அங்கும் இங்குமாக இருந்து சில வசனங்களை உருவி அதற்கு நாம் மனம் போன போக்கில் விளக்கம் கொடுக்கலாம், வியாக்கியானம் கொடுக்கலாம். இந்த பின்புலத்தை நாம் எப்போதும் கண்கள் முன்பாக வைக்க வேண்டும். இந்த எபிரேயர் நிருபத்தினுடைய பின்புலம் என்ன? அன்று கிறிஸ்தவம் ரோம பேரரசில் அங்கீகரிக்கப்பட்ட மதம் இல்லை. 2வது, யூத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் நிமித்தம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். எனவே சித்திரவதையை தாங்க முடியாமல் யூத மதத்துக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். அதாவது கிறிஸ்துவை விட்டுவிடவில்லை, ஆனால் தங்களுடைய பழைய யூத மதத்தினுடைய முறைமைகளுக்கு திரும்புகிறார். அது பாதுகாப்பாக இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவை விடவில்லை, எங்களுடைய பழைய முறைமையை சேர்த்துக் கொள்கிறோம். எங்களுடைய விருத்த சேதனம், எங்களுடைய ஆராதனை முறைமைகள், எங்களுடைய பலிகள் என்று சேர்த்துக் கொள்கிறோம். மிக முக்கியமான காரியம் சகோதரர் மில்டன் ஒரு முறை சொன்னார், அதை நான் மீண்டும் ஒரு முறை நான் வலியுறுத்த விரும்புகிறேன், நினைப்பூட்ட விரும்புகிறேன். கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவோடு எதையும் கூட்டவும் கூடாது, கிறிஸ்துவிலிருந்து எதையும் கழிக்கவும் கூடாது. கிறிஸ்துவை வைத்திருக்கிறோம், இந்த கிறிஸ்துவோடு இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட்டிக் கொள்கிறோம் என்றாலே கிறிஸ்துவை கழித்து விட்டோம் என்று பொருள். இதற்கு நான் 2 வசனங்களை மட்டும் வைக்கிறேன், எந்த விளக்கம் கொடுக்க போவதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது. கிறிஸ்துவை விடவில்லை, ஆனால் கிறிஸ்துவோடு கூட விருத்த சேதனத்தையும் கூட்டிக் கொண்டோம். அப்படி கூட்டிக் கொள்கிற பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் விருத்த சேதனத்தையும் கூட்டிக் கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. கிறிஸ்து உங்களுக்கு மதிப்பற்றவராக மாறிவிடுகிறார். கேட்கலாம், நான் கிறிஸ்துவை விடவில்லையே, கிறிஸ்துவோடு கூட விருத்த சேதனத்தையும் சேர்த்துக் கொண்டேன், அவ்வளவுதானே? ஆசிரியருடைய பார்வை, நீ எதையாவது கூட்டிக் கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. கிறிஸ்து உங்களுக்கு மதிப்பற்றவராக போய்விட்டார். எனவேதான் நீங்கள் விருத்த சேதனத்தை கூட்டுகிறீர்கள், எனவேதான் நீங்கள் யூத மதத்துக்கு திரும்புவீர்கள். அதுபோல அதே நிருபத்தில் பவுல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்கள் கிறிஸ்துவை விடவில்லை, நான் கிருபையை விடவில்லை, ஆனால் தேவனை அணுகுவதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவனை பின்பற்றுவதற்கு நாங்கள் சில சட்ட திட்டங்களையும் சேர்த்துக் கொள்கிறோம், எங்களுடைய முறைமைகளையும் சேர்த்துக் கொள்கிறோம் என்று வரும்பொழுது ஆசிரியர் சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்தீர்கள், கிருபை நின்று விழுந்தீர்கள். இவர்கள் கூட்டினார்கள், விருத்த சேதனத்தை கூட்டினார்கள், திருச்சட்டத்தை கூட்டினார்கள். அப்படி கூட்டும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை கழித்தீர்கள், கிறிஸ்துவை விட்டு பிரிந்தீர்கள், கிருபை நின்று விழுந்தீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் நமக்கு தெரியும். இதோடு நீ ஒன்றையும் கூட்டவும் கூடாது, இதிலிருந்து எதையும் கழிக்கவும் கூடாது. எனவே இந்த பின்புலத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யூத கிறிஸ்தவர்கள் அவருடைய பார்வையில் கிறிஸ்துவை விடவில்லை, ஆனால் ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் யூத மதத்துக்கு திரும்பும் போது கிறிஸ்துவால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை, கிருபை விட்டு பிரிந்தீர்கள், கிருபை வந்து விழுந்தீர்கள் என்று சொல்கிறார். இளைப்பாறுதலிலே பல நிலைகள், பல கட்டங்கள்,
உள்ளன் என்று சொன்னோம். 4வது கட்டம் அல்லது 4வது நிலை, இளைப்பாறுதலுக்கு நுழைய ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படி சொல்கிறது? வாசிப்போமா? ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்துடைய கடைசி பகுதி ஆனபடியினாலே என்று ஆரம்பித்து பயந்திருக்க கடவோம் என்று ஆசிரியர். ஆனபடியினாலே இந்த வார்த்தைக்கு காரணம் 3ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 19ஆம் வசனம் சொல்லும், அவர்கள் அவிசுவாசத்தினாலே அந்த இளைப்பாறுதலில் நுழையவில்லை. ஆனபடியினாலே அந்த எச்சரிப்பை கொடுத்து விட்டு பயந்திருக்க கடவோம். இது 1ஆம் வசனம். இதே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? வாசிப்போம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். பயந்திருக்க கடவோம், ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இந்த வார்த்தைகளை கவனிங்கள். பயந்திருக்க கடவோம், ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இந்த பயத்தை குறித்து தேவையான பயம், தேவையற்ற பயம் என்று 2 உபகுறிப்புகளை சொல்கிறேன். தேவையான பயம், ஆசிரியர் சொல்கிறார் பயந்திருக்க கடவோம். தேவையான பயம். ஆனபடியினாலே 3ஆம் அதிகாரத்தின் முடிவிலே ஆசிரியர் யூத கிறிஸ்தவர்களுக்கு, யூத மதத்துக்கு திரும்பி போய் கொண்டிருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார். ஆனபடியினாலே இப்போது பயந்திருக்க கடவோம். தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து, தேவனுடைய நீதியை குறித்து, தேவனுடைய தீர்ப்பை குறித்து, தேவனுடைய தண்டனையை குறித்து நாம் பயந்திருக்க வேண்டும். அவர் எவ்வளவு பரிசுத்தமானவர், அவர் எவ்வளவு நீதி உள்ளவர், அவர் தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும், இதை குறித்து உண்மையாகவே பயந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர் எல்லாருக்கும் தெரிந்த வசனம், கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுவது. 2வது, இந்த முன்னோர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து கானானுக்குள் நுழையாமல் வனாந்தரத்திலே விழுந்து போன இவர்களை குறித்து அறியும் போது, ஓ, இப்படிப்பட்ட நிலைமை எனக்கும் நேரிட வாய்ப்பு உண்டு என்று அவிசுவாசத்தை குறித்தும் அதன் விளைவாக விளைந்த கீழ்ப்படியாமை, கடின இருதயம், இவைகளை குறித்து நாம் பயந்திருக்க வேண்டும். இது எனக்கும் நேரிடலாம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இஸ்ரேல் மக்களை குறித்து தேவன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், கடின இருதயம் உள்ளவர்கள், இதற்கு நான் விதிவிலக்கு என்று ஒருவனும் தன்னை குறித்து எண்ணாதிருப்பானாக. பயப்பட வேண்டும். கிருபையை தவறாக பயன்படுத்துவதை குறித்து பயப்பட வேண்டும். நாம் கிருபையின் காலத்தில் வாழ்வதால், கிருபை என்பது நாம் பாவம் செய்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட உரிமம் அல்ல. என் விருப்பப்படி பேசுவதற்கும் பேசாமல் இருப்பதற்கும், என் விருப்பப்படி செய்வதற்கும் செய்யாமல் இருப்பதற்கும், வாழ்வதற்கும் வாழாமல் இருப்பதற்கும் எனக்கு கிருபை என்பது ஒரு உரிமம் இல்லை என்பதை குறித்து நாம் பயந்திருக்க வேண்டும். இந்த வசனங்களை மட்டும் மேற்கோள் காட்டுகிறே, விளக்கம் ஒன்றும் தேவையில்லை. பிலிப்பியர் 2:12, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Work out your salvation with fear and trembling. யூத கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்கள் சொல்வார், ஒரு மரத்தை பற்றிய படம் இருக்கிறதோ, அந்த மரத்தினுடைய சில கிளைகள் முறிந்து கீழே கிடக்கின்றன. அதை கவனிங்கள். நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இது தேவையான பயம், தேவ மக்களுக்கு தேவையான ஒன்று. தேவையற்ற பயம் இருக்கிறது. அது என்ன தேவையற்ற பயம்? நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை என் இரட்சகராக பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது கடந்த காலத்தை குறித்த பயம், அது தேவையற்றது. ஒரு காலத்தில்
நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். இஸ்ரேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பாக இருந்தோம். வாக்குத்தத்தத்துக்கு அந்நியராக இருந்தோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து கிடந்தோம். தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். உண்மை. நாம் பாவிகளாக இருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம், தண்டனைக்கு ஏதுவானவர்களாக இருந்தோம், நரகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம். சாபம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு நாம் மனம் திரும்பினோமோ, என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்தாரோ, அவருடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை கழுவினாரோ, என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்று நாம் இளைப்பாறுதலுக்குள் நுழைந்திருக்கிறோம். எனவே கடந்த காலத்தை குறித்த தேவையற்ற பயம், அது பயப்பட தேவையில்லை. இரண்டாவது, எதிர்காலத்தில் என்ன ஆகுமோ, எனக்கு நரகமோ, எனக்கு ஆக்கினை தண்டனையோ, எனக்கு எனவே அப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்த ஒரு சந்தேகமும் கவலையும் சஞ்சலமும் பயமும் தேவையில்லை, தேவையற்றது. இந்த எதிர்காலத்தை குறித்து வருகின்ற பொழுது, தேவன் என்னை ரட்சித்திருந்தால், நான் மறுபடியும் பிறந்து உண்மையாகவே தேவனுடைய பிள்ளையாக மாறியிருந்தால் எதிர்காலத்தை குறித்த பயமும் தேவையில்லை. யோவான் 17:24 இப்படி வாசிக்கின்றோம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உண்மை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறது உண்மை என்று சொல்கின்ற பொழுது நான் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிகழ்காலத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3 காரியங்களை நான் அடிக்கடி வலியுறுத்துவேன். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், இந்த உலகத்திலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் இப்படி 3 வகைப்படுத்துகிறேன். 1 சூழ்நிலைகள், 2 மனிதர்கள், 3 நிகழ்ச்சிகள். இந்த 3ஐ குறித்தும் நமக்கு எந்த பயமும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பயத்தின் விளைவாகத்தான் நாம் புகார் செய்வோம், முறுமுறுப்போம். நான் புகார் செய்கிறேன், முறுமுறுக்கிறேன் என்றால் என்ன பொருள் என்றால், நான் தேவனாக இருந்தால் இந்த நிலைமையை அனுமதித்திருக்க மாட்டேன். நான் தேவனாயிருந்தால் இந்த சூழ்நிலையை அப்படி மாற்றியிருப்பேன். நான் தேவனாயிருந்தால் இந்த மனிதனை அப்படி மாற்றியிருப்பேன். நான் தேவனாயிருந்தால் இந்த நிகழ்ச்சியை அப்படி மாற்றியிருப்பேன். நிகழ்காலத்திலே நான் தேவனை விசுவாசிப்பதாயிருந்தால் ஒரு திருப்தி இருக்கும், ஒரு மன நிறைவு இருக்கும். அது உணவு, உடை, உறைவிடம், கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், வேலை, வருமானம், போக்குவரத்து, எல்லாவற்றிலுமே ஒரு திருப்தி இருக்கும், ஒரு நிறைவு இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எந்த பயமும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்வானா என்றால் அவனுடைய மனப்பாங்கு எப்படி இருக்கும் என்றால், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஒரு மன நிறைவோடு அவன் வாழ்வான். எனவே ஒரு பக்கம் தேவையான பயம், இன்னொரு பக்கம் தேவையற்ற பயம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாச வாழ்க்கை தான். ஒரு நாள் விசுவாசித்தேன், ரட்சிக்கப்படுவதற்கு அத்தோடு என்னுடைய விசுவாசத்தை விட்டேன் என்பதல்ல. நமக்கு தெரியும், நாம் விசுவாசத்தினால் தான் நீதிப்படுத்தப்பட்டோம். நீதிப்படுத்தப்பட்ட பிறகு அந்த நீதிமான் தொடர்ந்து விசுவாசத்தினால் தான் வாழ்கிறான். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்துதான் நடக்கிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதற்கு விளக்கம் கொடுப்பதற்காக இந்த வார்த்தைகளை நான் சேர்த்திருக்கேன். ஒன்றை செய்வதினால், ஒன்றை வாசிப்பதினால், ஒன்றை கேட்பதினால், என்னுடைய உணர்ச்சிகளினால், என்னுடைய அபிப்பிராயங்களினால், என்னுடைய அனுபவங்களால் நான் வாழ்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தான் வாழ்கிறேன். கலாத்தியர் 2:20 சொல்லும், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தில் வாழ்வதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் வாழ்கிறேன். ஒன்றை செய்வதனால், வாசிப்பதனால், கேட்பதினால், இதை செய்வதனால், என்னுடைய உணர்ச்சிகளினால் வாழ்வதில்லை. இந்த விசுவாச வாழ்க்கைக்கு இந்த ஒரு வார்த்தை போதுமானது. தேவன் இறையாண்மை உள்ளவர். அதாவது கடந்த காலத்தை குறித்த பயமும் தேவையில்லை, எதிர்காலத்தை குறித்த பயமும் தேவையில்லை, நிகழ்காலத்தை குறித்த பயமும் தேவையில்லை என்பதற்கு தேவன் இறையாண்மை உள்ளவர். அதனுடைய பொருள் என்ன? இவருடைய அறிவுக்கும், இவருடைய ஆளுகைக்கும், இவருடைய அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் ஒன்றும் நடைபெறுவதில்லை. என் வாழ்க்கையிலும் சரி, என் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் இறையாண்மையுடைய தேவனுடைய அறிவுக்கும், ஆளுகைக்கும், அதிகாரத்துக்கும் அப்பாற்பட்டு எதுவும் நடைபெறுவதில்லை. எனவே இந்த
அறிவின்படி விசுவாசிகள் வாழ்ந்தால் அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்காலத்திலும் இளைப்பாறுதல் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். இப்படி நம் ஆவி கிறிஸ்துவின் ஆவிக்கு ஒத்ததாகும் போது அங்கு இளைப்பாறுதல் உண்டு, இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவன் ஆதியாகமத்தில் இந்த மீன்களை படைக்கின்ற பொழுது ஒருவேளை இந்த நீர்நிலைகளை பார்த்து மீன்கள் உண்டா கடவுது என்று சொல்லியிருக்கலாம். மரங்களை படைக்கின்ற பொழுது நிலத்தை பார்த்து மரங்கள் உண்டா கடவுது, செடி கொடி மரங்கள் உண்டா கடவுது என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் மனிதனை உண்டாக்கும் போது யாரையும் பார்த்து மனிதன் உண்டா கடவன் என்று சொல்லவில்லை. அவர் தன்னை பார்க்கிறார். நம்முடைய சாயலிலும் நம்முடைய ரூபத்தின்படியும் என்று. மீன்கள் வாழ்வதற்கு நீர்நிலைகள் அவசியம், மரங்கள் வாழ்வதற்கு நிலம் அவசியம், மனிதன் வாழ்வதற்கு தேவன் அவசியம். மீன்களை நீர்நிலைகளை விட்டு எடுத்து விட்டால் மீன்கள் செத்துவிடும். செடி கொடி மரங்களை நிலத்திலிருந்து பிடுங்கிவிட்டால் இந்த செடி கொடி மரங்கள் செத்துவிடும். மனிதனும் தேவன் இல்லை என்றால், தேவனை சார்ந்து இல்லை என்றால், தேவன் மேல் சாய்ந்து இவன் இளைப்பாறவில்லை என்றால் இவனும் செத்து விடுவான். ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் மக்கள் பொன் கன்றுக்குட்டியை ஆராதித்த பிறகு தேவன் சொல்வார், நான் உங்களோடு வரமாட்டேன், தூதனை அனுப்புவேன். தேவன் சொல்லுவார், என் சமூகம் உன்னோடு வரும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவனை ஒரு மனிதன் சார்ந்திராத வரை, தேவனை பற்றி கொள்ளாத வரை, பிடித்துக் கொள்ளாத வரை இவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவரை சார்ந்திருப்பதையும் அவர் மேல் சாய்ந்திருப்பதையும் அவரை பற்றி கொள்வதை விட்டால் இந்த மனிதன் செத்து விடுவான். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இளைப்பாறுதலோடு வாழ முடியும் என்பதற்கு இவைகள், நான் சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் உங்களுக்கு புதியவைகள்ல, தெரிந்தவை. உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் உருவேற்படும் நாட்கள் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தன. என் கருவை தேவனுடைய கண்கள் கண்டது, என் எலும்புகள் அவருக்கு தெரியும், என் பெயர் தெரியும், என் ஊர் தெரியும், பெற்றோர் தெரியும், என் பிள்ளைகள் தெரியும். இதை விளக்குவதற்காகத்தான் என் தலைமுடி எண்ணி வைத்திருக்கிறார், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கின்றோமே. இந்த நிகழ்காலத்திலும் எந்த கடுகளவும் பயமின்றி வாழ முடியும். எனவே பயந்திருக்க கடவோம். இரண்டாவது, ஜாக்கிரதையா இருக்க கடவோம். எதற்காக ஜாக்கிரதையா இருக்க கடவோம்? 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசித்தோம். அவிசுவாசத்தினாலே அவர்கள் கீழ்ப்படியவில்லை, கீழ்ப்படியாததினாலே நுழையவில்லை. அப்படியானால் அங்கு வாக்குறுதி இருக்கிறது, நீங்கள் விசுவாசித்தால் கீழ்ப்படிந்து நுழைய முடியும் என்று. வேதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஜாக்கிரதை என்ற வார்த்தையை இப்படியெல்லாம் மொழிபெயர்க்கலாம் என்பதை நான் கொடுத்திருக்கிறேன். ஜாக்கிரதையா இருக்க கடவோம் என்றால் ஊக்கம் தளராதிருப்போம், விடாமுயற்சியோடு இருப்போம், விழிப்புடன் இருப்போம், முனைப்புடன் இருப்போம், தீவிரமாக இருப்போம், ஆர்வத்துடன் இருப்போம், முழு இருதயத்தையும் அதில் வைப்போம். இந்த ஜாக்கிரதையா இருக்கக்கூடும் என்ற வார்த்தையை இப்படி பல வழிகளிலே நாம் மொழிபெயர்க்கலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் சுயத்தை, நம் சுய முயற்சியை, சுய நீதியை, சுய நம்பிக்கையை கைவிட்டு விட்டு, அது என்ன எதுவுமே செய்யாம சும்மா இருக்க சொல்லுகிறீர்களா? நான் விளக்குகிறேன். நம்முடைய சொந்த உழைப்பை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் சார்ந்து இருக்க வேண்டும். சுயத்துக்குரிய எல்லாவற்றையும் நான் விட்டுவிட வேண்டும். எதை கூட விட்டுவிடும் என்றால், என்னுடைய மனம் திரும்புதலை நான் சார்ந்திருக்க கூடாது, என்னுடைய ஜெபத்தை நான் சார்ந்திருப்பதல்ல, என்னுடைய கிருபையையும் விசுவாசத்தையும் கூட சார்ந்திருப்பதல்ல, முழுக்க முழுக்க என் கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன். இதற்கு 3 சிறிய எடுத்துக்காட்டுகள் வைக்கிறேன். ஆயக்காரனும் பரிசேயனும் ஆலயத்துக்கு ஜெபிக்க சென்றார்கள். பரிசேயன் ஜெபம் என்னவென்று தெரியும். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன், சம்பாத்தியத்தெல்லாம் எப்படி கொடுக்கிறேன், அதோ இருக்கிறானே இந்த ஆயக்காரன், அப்படிப்பட்டவன் நான் அல்ல. ஆனால் ஆயக்காரன் பாவியாய மனிதன். இரண்டையும் பாருங்கள். சுய முயற்சிக்கு இந்த பரிசேயன் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. என்னுடைய ஜெபம், என்னுடைய காணிக்கை, என்னுடைய தசமபாகம், என்னுடைய ஆராதனை, என்னுடைய பாட்டு, என்னுடைய பிரசங்கம்,
இவைகளெல்லாம் செல்லுபடி ஆகாது. கிறிஸ்துவை மட்டும் சார்ந்திருப்பது இவர் 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 மட்டுமே. மார்த்தாள், மரியாள். மார்த்தாள் தேவனுக்காகத்தான் எல்லா வேலைகளும் செய்தாள். அவருக்காகத்தான் சமைத்தாள், அவருக்காகத்தான் உழைத்தாள், அவருக்காகத்தான் வேலை செய்தாள். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு குழந்தை காணாமல் போய்விட்டது. சிறு குழந்தை தெருவில் அங்கும் இங்குமாக அலைகிறது. அந்த குழந்தையை பார்த்தவர்கள் என்ன ஏது என்று விசாரிக்கிறார்கள். அந்த சிறு குழந்தையை மகிழ்விப்பதற்காக ஒருவர் வந்து அந்த குழந்தைக்கு முன்பாக நடனம் ஆடுகிறார். இன்னொருவர் அந்த குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்கிறார். இன்னொருவர் அந்த குழந்தைக்கு பாட்டு பாடுகிறார். இன்னொருவர் அந்த குழந்தைக்கு முன்பாக பல சேட்டைகளை செய்து அந்த குழந்தையை மகிழ்விக்க அவர் முயற்சி செய்கிறார். அந்த குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. இவர்களால் நினைக்கிறார்கள், மிட்டாயை கொடுத்தால் இந்த குழந்தை மகிழ்ச்சி ஆகிவிடும், இந்த குழந்தைக்கு பாட்டு பாடினால் இந்த குழந்தை மகிழ்ச்சி ஆகிவிடும், திருப்தி ஆகிவிடும். இந்த குழந்தைக்கு முன்பு பல சேட்டைகள் செய்து, இந்த சேஷ்டைகள் சில வித்தைகள் செய்து இந்த எப்படியாவது இந்த குழந்தையை அழுகையை நிறுத்தி விடலாம் என்று. இந்த குழந்தை அழுவதை நிறுத்தவே இல்லை. இந்த குழந்தை தன் தாயை கண்டது. தாயிடத்தில் கூட்டிக் கொண்டு போனார்கள், கண்டுபிடித்து கொடுத்தார்கள். குழந்தை அழுகையை நிறுத்தியது. மனிதனை திருப்தியாக்க, மனிதனை மகிழ்விக்க மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இவன் கிறிஸ்துவை சார்ந்திருக்கும் போது மட்டுமே இவனுடைய வாழ்வையில் தேவன் கொடுக்க விரும்புகிற இளைப்பாறுதலும் திருப்தியும் கிடைக்கும். எனவேதான் ஆசிரியர் சொல்கிறார், ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடினாலும் என்று. அதாவது ஆரம்ப இளைப்பாறுதலை பெற்றுவிட்டோம். மில்டன் சொன்னது போல திறப்பு விழா நடந்து விட்டது, நிறைவு விழா வந்து கொண்டிருக்கிறது. ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய அரசு வந்து விட்டது, ஆரம்பவை பெற்றிருக்கிறோம், வந்து விட்டது. ஆனால் வரப்போகிறது. காண்கிறோம், ஆனால் காண்போம். ஆல்ரெடி பட் நாட் yet. முன் சுவையை அனுபவிக்கிறோம். இஸ்ரேல் மக்களுக்கு அவிசுவாசம் கதவை அடைத்தது. ஆனால் தேவ மக்களுக்கு ஆசிரியர் சொல்லுகிறார், இன்று விசுவாசம் கதவை திறக்கிறது. எனவே தெரிந்து கொள்ளுதல்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. யோசுவா நடத்தி இருந்தால் தாவீது சங்கீதம் 95 அதை குறித்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியமில்லை. எபிரேயர் ஆசிரியரும் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே ஒரு பங்கு இன்னும் மீதி இருக்கிறது. இந்த இளைப்பாறுதலை குறித்து சொல்லுகின்ற பொழுது இது சும்மா இருப்பதல்ல, சோம்பேறியாக இருப்பதல்ல, உறங்குவதல்ல. யோவான் 5:17 நாம் வாசித்தோம், என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். நாம் நித்தியத்துக்கு போய் என்ன செய்வோம்? பாட்டு பாடிக்கொண்டிருப்போம், ஏதாவது செய்து கொண்டிருப்போம் என்று நாம் சும்மா இருப்போம். நித்திய ஓய்வு என்பது இதோ வெளிப்படுத்தும் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். புதிய வானம் புதிய பூமியிலே நமக்கு செய்வதற்கு வேலை உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே முடித்து பரமேறி சென்ற பிறகு தெரியும், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இவர் 2ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம், இன்றும் அவர் தம் மக்களுக்காக பிதாவின் வலது பார்சத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மன்றாடி கொண்டிருக்கிறார் என்று. இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை நாம் எப்படி பெறுவது? எந்த தளத்தின் அடிப்படையில் இந்த இளைப்பாறுதலை தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கு 4 குறிப்புகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். 1, இப்படிப்பட்ட இளைப்பாறுதல் இன்று இங்கு இருக்கிறது என்று நாம் முதலாவது மனதில் உறுதியாக தீர்மானிக்க வேண்டும். தீர்மானித்த பிறகு அதை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். இன்று இங்கு வரப்போகிற நித்திய இளைப்பாறுதலுடைய முன் சுவை இன்று இங்கு இப்போது இருக்கிறது என்பதை முழு மனதோடு தீர்மானித்து விசுவாசிக்க வேண்டும். இந்த காரியங்களை குறித்து நாம் பொதுவாக அதிகமாக யோசிப்பதில்லை. எப்படி விசுவாசிக்க வேண்டும்? தேவனுடைய சித்தம் மாறாது, அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. தேவனுடைய சித்தமே நிற்கும். 1.
தேவன் நமக்கு வைத்திருக்கிற பங்கும் சுதந்திரமும் நிலையானது. அதை தூதர்களோ மனிதர்களோ பிசாசுகளோ தடுக்க முடியாது. தேவனுடைய ஞானம் தவறாது. தேவனுடைய அன்பு ஒருபோதும் மங்காது, வாடாது. தேவனுடைய பலம் ஒருபோதும் குன்றாது, குறையாது. தேவனுடைய கிருபை ஒருபோதும் தீராது. இதை நாம் புரிந்து கொண்டால் தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இளைப்பாறுதல் எவ்வளவு பெரிது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதை நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய சொந்த வேலைகளை, நம்முடைய சுயத்தின் செயல்களை நிறுத்திவிட்டு சுயத்தை கிறிஸ்துவின் மரணத்துக்கு நாம் கையளிக்க வேண்டும். மூன்றாவது, இயேசுவே நம் யோசுவா. பழைய ஏற்பாட்டிலே இந்த யோசுவா ஒரு தலைமுறையினரை இந்த கானானுக்குள் நடத்த முடிந்தால், இதுபோல நித்திய இளைப்பாறுதலுக்குள் நடத்த நம் யோசுவாவாகிய இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் செய்து முடித்த வேலைகளை நாம் விசுவாசித்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட இளைப்பாறுதலுக்குள் நுழைய முடியும். அதாவது நம் இயேசுவே இந்த யோசுவா என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக இன்றும் அவர் பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் செய்வதற்கு வேறு ஒன்றுமில்லை, செய்து முடித்து விட்டார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான்காவது, தேவன் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை கொடுத்தார் என்பதை விசுவாசித்த நம்முடைய முன்னோடிகள் பலர் இருக்கிறார்கள். விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வார்த்தைகளை தம்முடைய நிருபங்களில் அடிக்கடி பயன்படுத்துவார். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை என்று 3. விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம், அன்பினால் அரவணைத்துக் கொள்கிறோம், வரப்போகிற நம்பிக்கை அதை நினைத்து நாம் களி கூறுகிறோம். எனவே விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் விலையேற்ற பெற்றவர். நான் யாரை விசுவாசிக்கிறேன், எதை விசுவாசிக்கிறேன் என்பதை நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். சரி, இருக்கக்கூடிய 20 நிமிடங்களில் மீதி இருக்கக்கூடிய இந்த 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் பார்த்து முடித்துக் கொள்ளலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 முதல் 11ஆம் வசனங்கள் வரை உள்ள இந்த இளைப்பாறுதலை பார்த்து முடித்து விட்டோம். இந்த 12, 13 சற்று வித்தியாசமான வசனம் போல் தெரியும். இதை பார்க்க வேண்டும். வாசிப்போம். 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்தைய பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு இந்த வசனத்திலிருந்து நிறைய காரியங்களை பேச முடியும். நான் பேச போவதில்லை. அதை உங்களுடைய ஆய்வுக்கு நான் விட்டுகிறேன். ஜீவனும் வல்லமையும் அது ஒரு ஜோடி, ஆத்துமா ஆவி அது இன்னொரு ஜோடி, கணுக்கள் ஊன் அது இன்னொரு ஜோடி, நினைவுகள் யோசனைகள் அது இன்னொரு ஜோடி, பின்பு இருதயம் என்று இதிலே பேசுவதற்கும் பார்ப்பதற்கும் ஆய்வதற்கும் நிறைய இருக்கின்றன. ஆனால் நான் இவைகளை பற்றி எதுவும் பேசப் போவதில்லை. அவைகளெல்லாம் ஒப்பிட்டோ அல்லது ஒற்றுமை வேற்றுமை என்னவென்று நான் எதுவும் பேசப் போவதில்லை. இப்படி இருக்கிறது என்பதை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். உங்களுக்கு நேரம் இருந்தால் விருப்பமானால் இங்க ஆய்ந்து பாருங்கள். இதிலே நான் தலைப்புக்குடைய கணக்கு ஒப்புவித்தல் அவிசுவாசிகளின் அவிசுவாசத்தை அம்பலப்படுத்தும். என்னுடைய முதல் கேள்வி, இந்த 12ஆம் வசனத்துக்கும் அதற்கு முந்தைய 11 வசனங்களுக்கும் என்ன சம்பந்தம், என்ன இணைப்பு, என்ன தொடர்பு? 1 - 11 வரை இளைப்பாறுதலை குறித்து இந்த ஆசிரியர் பேசுகிறார். திடீரென்று தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் என்று வார்த்தையை குறித்து பேசுகிறாரே, இந்த இரண்டுக்கும் என்ன சம்பந்தம்? வாட்ஸ் a லிங்க்? கேள்வி. நான் 1 நிமிடம் கொடுக்கிறேன். பதில். அந்த வார்த்தை தான் ஓய்வு. வார்த்தை தான் ஓய்வு. இளைப்பாறுதல்ங்கிறது ஒரு நபர்னு போன வாரம் சொன்னீங்க. இளைப்பாறுதல் ஒரு நபர். நல்லது. இளைப்பாறுதல் ஒரு நபர். என்னுடைய கேள்வி,
1 11 வரை இந்த இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். 12ஆம் வசனத்துக்கு வரும்போது திடீரென்று வார்த்தையை குறித்து பேசுகிறாரே. இதுக்கு அந்த திடீர் வார்த்தை இயேசு கிறிஸ்து வார்த்தைதான் தான். இயேசு கிறிஸ்து. வார்த்தை இயேசு கிறிஸ்து. சரி சரி, நல்லது. இயேசு கிறிஸ்து தான் இளைப்பாறுதல். இயேசு கிறிஸ்து தான் இளைப்பாறுதல். நல்லது, கவனிப்போம். இந்த 11 வசனங்களுக்கும் இந்த 12ஆம் வசனத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால் இதை சுட்டிக்காட்ட வேண்டும். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் அதாவது நற்செய்தி, வசனம், வார்த்தை என்று இந்த முதல் 3 அதிகாரங்களிலும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார். நற்செய்தியை கேட்டார்கள், வசனத்தை கேட்டார்கள், வார்த்தையை கேட்டார்கள் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கிடைக்கிறது, இதை நாம் கேட்கிறோம், இது நம்மதாக வேண்டும். 2ஆம் அதிகாரம் 1 சொல்றார், நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்க வேண்டும். எதை கேட்டோம்? வார்த்தையை கேட்டோம், வசனத்தை கேட்டோம், நற்செய்தியை கேட்டோம், அவைகளை விட்டு விலகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் சொல்கிறார். 3ஆம் அதிகாரத்திலும் பார்த்தோம், நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர் என்பவர் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரக்கூடியவர் என்பதை பார்த்தோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு முதல் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் என்று. இப்படி இந்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரை முதல் அதிகாரத்திலிருந்து சுவிசேஷம், வசனம், வார்த்தை, கேட்டவைகள் என்று வார்த்தை வார்த்தை என்று பேசிக்கொண்டு வருகிறார். எனவே இணைப்பு தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை கேட்டார்கள், வார்த்தை அவர்கள் கிடைத்தது, வசனம் அவர்கள் கிடைத்தது, சத்தியம் அவர்கள் கிடைத்தது, நற்செய்தி கேட்டார்கள். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசித்திருந்தால் திரும்பி போயிருக்க மாட்டார்களே. எனவே அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று ஆசிரியர் விளக்குகிறார். எனவே இணைக்கக்கூடிய சொல் என்னென்றால் வார்த்தை, வசனம், நற்செய்தி. இப்ப ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி, தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையான பதில். இதை நாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எபிரேயர் 4:12 இது வேதாகமத்தை குறிக்கிறது. நம்முடைய ஸ்கிரிப்சர், பைபிள், தேவனுடைய வார்த்தை என்று பொதுவாக பலருக்கும் ஒரு புரிதல் உண்டு. அது மறுப்பதற்கல்ல. வேதாகமம் தேவனுடைய வார்த்தையா? தேவனுடைய வார்த்தை தான். வேத வாக்கியங்கள் தேவனுடைய வார்த்தையா? வார்த்தை தான். இப்ப யோவான் 1:14 என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, பின்பு அந்த வார்த்தை மாம்சமாகி என்று யோவான் சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை என்றவர் யாரை குறிப்பிடுகிறார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. பைபிள் தேவனுடைய வார்த்தை தானா? வார்த்தை. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலும் வாசித்தோம், பூர்வ காலங்களில் வகை வகையாகவும் பங்கு பங்காகவும் திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தேவனுடைய வார்த்தை நபர். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி தெளிவாக சொல்கிறது? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஒருபுறம் சொல்லும் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று எபிரேயர் 11:3 வாசிக்கின்றோம். யோவான் 1:3 சொல்லும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அதுபோல யோவான் 17:17 வாசிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று. ஆனால் யோவான் 14:7 சொல்வார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். எனவே வேதம் ஒருபுறம் எழுதப்பட்ட வார்த்தை, இன்னொன்று ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தை. எழுதப்பட்ட வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையிலே நான் முதலில் சொன்னேன், காட்டுக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு மரத்தையும் பார்ப்பதற்கு வருவதல்ல. காடு முக்கியம், குடும்பம் முக்கியம், உடல் முக்கியம். தனித்தனி கூறுகளாக பகுப்பாய்வு செய்வதற்கு முன்பு தொகுப்பாய்வு அவசியம். இந்த வேதத்துக்கு வருகின்ற பொழுது நான் என் கிறிஸ்துவை பார்க்க வருகிறேன், என் கிறிஸ்துவை தொட விரும்புகிறேன், இந்த கிறிஸ்துவை அறிய விரும்புகிறேன். வேதத்தினுடைய மகத்துவம் அதுதான்.
யோவான் 12:42 என்னை தள்ளி என்னை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும் என்று வசனம் என்று வருகிறது. ஆனால் அப்போஸ்தலர் 17:32 வாசிக்கின்றோம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயந்திருப்பார். இன்னும் வெளிப்படுத்தின விஷயம் 1:16 அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்தது. வாயிலிருந்து வாழ் வருகிறதா. எனவே இதுதான் என்னுடைய முடிவுரை. மனுவுருவான வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுவுருவான வார்த்தை. இந்த வேதாகமும் ஏவப்பட்ட வார்த்தை. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த வார்த்தையில் மனுவுருவான ஜீவனுள்ள வார்த்தையானவர் இருக்கிறார். இந்த இருவரையும் பிரிக்க முடியாது. இந்த இரண்டையும் என்று சொல்ல முடியாது. இருவரையும் பிரிக்க முடியாது. இருவரும் சேர்ந்ததுதான் ஜீவனுள்ள வார்த்தையும் எழுதப்பட்ட வார்த்தையும் மனுவுருவான வார்த்தையும் ஏவப்பட்ட வார்த்தையும். இந்த நான் தான் என் வார்த்தை. The teacher and the teachings are the same. The revelator and the revelation are the same. ஒரு நிமிடம். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பேசிய வார்த்தைகளும் ஒன்று. இது தேவனுடைய வார்த்தை. சரி, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? வகையறுக்கிறது என்று வேதம் சொல்கிறது. வகையறுக்கிறது என்றால் சீர்தூக்கி பார்க்கிறது, நிறுத்து பார்க்கிறது, மதிப்பிடுகிறது இந்த பொருள். ஒன்றை கவனிங்கள், மக்கள் இந்த நாட்களிலே சில உபாயங்களை சில தந்திரங்களை பயன்படுத்துவார்கள். உன் விசுவாசம் இருக்குது, வாய் விட்டு சொல்லு, வாய் விட்டு சொல்லு. வாய் விட்டு சொல்வதாலெல்லாம் அது உண்மையான விசுவாசம் ஆகிவிடாது. ஏன்? ஒரு நாள் பலர் அல்லது சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கின்ற பொழுது கூட இப்படி சொல்வார்கள், கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்றார். அதாவது இன்று வெளியே செய்கிற செயல்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். தேவனுடைய வார்த்தை இன்று நமக்கு ஆறுதல் தரும், ஆதரவு தரும், ஊக்கம் தரும், எனக்கு மருந்து, ரட்சிப்பு. ஆனால் தேவ மக்களாய நாம் ஒன்றை நினைவைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தை நீதியை நிறைவேற்றும். அது நீதியை நிறைவேற்றுகிற, நிலைநிறுத்துகிற வாழ். மகா தீர்ப்பின் நாள் ஒன்று உண்டு. எல்லாம் வெளியரங்கமாகும். தேவனை விசுவாசிக்காதவர்களும் சரி, தேவனை விசுவாசிப்பவர்களும் சரி, அவருடைய தேவனை விசுவாசிக்காதவருடைய உள்ளங்களே தேவனுடைய வார்த்தை ஊடுருவ குத்தும். தேவ மக்களுடைய மாய்மாலம், பொய்மை, வெளிவேடம் எல்லாம் வெளிவரும். இவரை 4:12 வெளியான செயல்களை குறித்து சொல்லவில்லை, நம்முடைய நற்செயல்களை குறித்தோ நம் செய்யக்கூடிய தியாகங்களை குறித்தோ ஒன்று பேசவில்லை. அது இருதயத்தை குத்துகிறது. அங்க பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை கிரிட்டிகோஸ். இந்த கிரிட்டிகோஸ் என்ற வார்த்தையில் வரக்கூடிய ஆங்கில சொல் தான் கிரிட்டிக். சௌர மில்டன் ஒரு பெரிய பட்டியல் போடுவார். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், அபிப்பிராயங்கள், கருத்துக்கள், ஆசைகள், மனப்பாங்கு, சாய்மானம், சுவை, உணர்ச்சிகள், முன்னுரிமைகள், ஏக்கங்கள் உள்ளான எந்த பகுதிகளையும், இதுவரை ஒரு மனிதன் கூட தொடாத எல்லா பகுதிகளையும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் நியாயம் தீர்க்கும். இந்த 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வெளியரங்கம் என்ற வார்த்தையை குறித்து நான் 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். வெளியரங்கம் 4:13 இப்படி சொல்கிறது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். யூத மதத்துக்கு பின்வாங்கி திரும்பி போய் கொண்டிருக்கூடிய யூத கிறிஸ்தவர்களே, இதோ உங்களுடைய புறம்பான செயல்கள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், உங்களுடைய புறம்பான சாக்கு போக்கு, காரண காரியங்கள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம், அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது. இதே எண்ணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 4:5 இப்படி சொல்கிறார், ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார்.
நினைவுகளையும் யோசனைகளையும் உணர்ச்சிகளையும் தேவன் வெளிப்படுத்துவார். இந்த வெளியரங்கம் என்ற வார்த்தை ஓப்பன், அதுதான். இதற்கு பண்டைய காலங்களில் 2 பயன்பாடுகள் இருந்தன. இதை நான் சற்று விளக்க விரும்புகிறேன். ஒன்று, 2 மல்யுத்த வீரர்கள் சண்டை போடுகிறார்கள். ஒருவன் மிக பலசாலி. அவன் இன்னொருவனுடைய கழுத்தை பிடித்து நிறுத்தி கீழே வைத்து விடுகிறான். இப்போது மல்யுத்த வீரர்கள் 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்த்தாக வேண்டும். தப்பிப்பதற்கோ தள்ளி போடுவதற்கோ எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒருவன் பலசாலி, மிக பலசாலி, கழுத்தை பிடித்து விடுறான். கீழே இருப்பவன் அவருடைய முகத்தை பார்த்துத்தான் ஆக வேண்டும், முகத்தை திருப்ப முடியாது. மிக பலசாலியான மல்யுத்த வீரர் தேவனாய கர்த்தர். யாக்கோபும் தேவன் ஒரு நாள் மல்யுத்தம் செய்தார்கள், நமக்கு தெரியும். முகத்துக்கு முகம். அதுபோல நீதிமன்றத்திலே ஒரு குற்றவாளியை கொண்டு நிறுத்துவார்களாம். அவனுடைய கழுத்தில் ஒரு படம் வரைந்திருக்கேன். இப்படி கழுத்தில் ஒரு கத்தியை வைத்து கட்டி விடுவார்களாம். அந்த கத்தினுடைய முனை கழுத்தில் தொண்டையிலே லேசா தொட்டு கொண்டிருக்கும். இவன் கழுத்தை இப்படி கீழே போடக்கூடாது, போட முடியாது. போட்டால் அந்த கத்தி தொண்டை குழியை குத்திவிடும். இவன் நேரடியாக அந்த நீதிபதியைத்தான் பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? அங்கும் இங்கும் அசையக்கூடாது. முகத்துக்கு முகம், நேருக்கு நேர். இப்படி தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை வெளியரங்கமாக்குமா? இந்த 2 காரியங்களுக்காகத்தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதாம். நாம் இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், யாரை வேண்டுமானாலும் வஞ்சிக்கலாம், என்னை ஏமாற்றலாம், பிறரை ஏமாற்றலாம், வாழ்நாள் முழுவதும் ஏமாற்றலாம், வாழ்நாள் முழுவதும் வஞ்சிக்கலாம், வாழ்நாள் முழுவதும் வெளிவேடம் போடலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பூமியில வாழ முடியும். தாவீது வேடம் மாறினான் என்பது போல நாம் வேடம் மாற முடியும். ஆனால் எல்லாம் வெளியரங்கம் ஆகும். 4 கேள்விகளோடு நாம் முடித்துக் கொள்ளலாம். முதல் கேள்வி, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், தேவன் மேல் சாய்ந்திருக்கிறேன், அவரையே விசுவாசிக்கிறேன், அவரையே பற்றி கொண்டிருக்கேன் என்பதை வெளியாக்கவும், தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய போஷிப்பு, அவருடைய போதிப்பு, அவருடைய வழங்குதல், இவைகள் எனக்கு போதுமானது என்பதை பிரதிபலிப்பதற்கும் ஏதுவாக நான் எப்படிப்பட்ட இளைப்பாறுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தேவனையே சார்ந்திருக்கிறேன், நான் தேவன் மேல் சாய்ந்திருக்கிறேன், அவரையே பற்றி கொண்டிருக்கிறேன், அவரையே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று என்னுடைய வாழ்க்கை வெளியாக்குகிறதா? அவர் வழங்கக்கூடிய வழங்கீடு, அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய போஷிப்பு, இவைகளை பிரதிபலிக்கக்கூடிய, வெளியாக்கக்கூடிய ஒரு இளைப்பாறுதலோடு ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இதை பிரதிபலிக்கிறதா? என்னுடைய வாழ்க்கை இதை வெளியாக்குகிறதா? யாராவது ஒரு மனிதன் நம்மை பார்த்து, எப்படி இப்படிப்பட்ட ஒரு இளைப்பாறுகிற வாழ்க்கை வாழ்கிறீர்கள், இப்படி இந்த அளவுக்கு தேவனை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வெளியாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று ஒரு மனிதன் என்னை கேட்டிருக்கிறாரா? இரண்டாவது, நாம் அவரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினால் நம்மை இப்படிப்பட்ட நித்திய ஓய்வுக்குள், நித்திய இளைப்பாறுதலுக்குள் அழைத்து செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த வேளையில் நான் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறேன்? கையை பிசைந்து காலை உதைத்து இந்த இளைப்பாறுதலுக்கு நுழைய வேண்டுமா? அல்லது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார், இன்றும் எனக்காக பிதாவின் வலது வாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், மன்றாடி கொண்டிருக்கிறார், நான் அவருடைய அன்பில் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பலம், அவருடைய சித்தம், இவைகளெல்லாம் தேவன் என்னை பொதிந்து வைத்திருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார், நான் அவருக்கு வெளியேற பெற்றவன், அருமையானவன் என்ற இந்த இளைப்பாறுதலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் 3, நித்திய ஓய்வை எதிர்பார்த்து, நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவன் எனக்கு இந்த பூமியில் கொடுத்திருக்கும் அவருடைய வேலையை செய்து முடிக்க நான் எந்த அளவுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். மிகச் சிறிய எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நான் மட்டும் இளைப்பாறுதலுக்கு இந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள் நுழைவதல்ல,
எத்தனை பேர் இந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு கொண்டு வர முடியுமோ அத்தனை பேர் இந்த நித்திய இளைப்பாறுதல் கொண்டு வர வேண்டுமே. இதற்காக நற்செய்தி அறிவிப்பதற்கு வாரத்தில் ஒரு முறையாவது நான் ஒரு நபரையாவது சந்தித்து நற்செய்தி அறிவிப்பேனா? உலக மக்களே சொல்வார்கள், யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று. தேவன் எனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார்? இந்த வேலையை என்னுடைய முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு நான் செய்கிறேனா? அதில் எனக்கு திருப்தி இருக்கிறதா? இது நிறைவு இருக்கிறதா? அதற்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். 4 எபிரேயர் 4:12-13 நாம் என்னுடைய பாவங்களை மறைக்க அல்லது குறைக்க முயலாமல் என் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையானவருக்கு திறந்து வைத்த வாழ்க்கை வாழ்கிறேன். நாளைக்கு வரக்கூடிய நித்திய ஓய்வு இளைப்பாறுதலை நாம் எதிர்பார்க்கும் அதே நேரத்தில் நித்திய தீர்ப்பையும் நம்ம கண்களுக்கும் வாய்க்க வேண்டும். அப்படியானால் அதற்கும் ஏதுவான ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில வாழ வேண்டும். எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய தோல்விகளையோ, குறைகளையோ, வீழ்ச்சிகளையோ எந்த சாக்கு போக்கும் சொல்லாமல், ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலைமை, அதை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை நாம் மறைக்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறைக்க இவ்வளவுதான். நான் இவ்வளவுதான். வீழ்ச்சி, ஆம் வீழ்ந்தேன், தோற்றாய் தோற்றாய், இது தவறு தவறு, அவ்வளவுதான். இதுல என்ன தன்மானத்துக்கு இழுக்கு? தேவனுடைய வார்த்தைக்கு திறந்தவர்களாக இருந்தோம் என்றால் அங்கே தேவனுடைய ஜீவன் பாய்ந்து ஓடும். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 4:1-13 நாம் இத்தோடு முடித்துக் கொள்கிறோம். இன்னும் 3 வசனங்கள் இருக்கும். அடுத்த வாரத்தில் 5 வசனங்களை பார்த்து முடித்துக் கொள்ளலாம். அதற்கு பிறகு சகோதரர் மில்டன் தொடர்வார். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை வேளையிலே நீர் எங்களுக்காக செய்து முடித்து எங்களை வரவேற்கிற இந்த உன்னத இளைப்பாறுதலை, ஆவிக்குரிய இளைப்பாறுதலை நாங்கள் கேட்க, அறிந்து கொள்ள நீ தந்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசுவாசத்தினாலும் ஆண்டவரே எங்களுக்கு செய்து முடித்த மாபெரும் ரட்சிப்பை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிந்து இந்த இளைப்பாறுதலின் முன் சுவையை இன்று நாங்கள் அனுபவிக்க நீ எங்களை அழைத்திருக்கிறீரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, பல்வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் காரணமாக இந்த இளைப்பாறுதலை இந்த பூமியிலே நாங்கள் தவற விடுவதுண்டு. ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயங்களை ஒளிரச் செய்யட்டும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நேருக்கு நேராய் சந்திக்கும் போது எங்கள் இருதயங்கள் நிலையை காட்டும். நாங்கள் பாடுவது போல, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே வேத புத்தகமே என்பது போல் ஜீவிக்கிறோமுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை ஒளிரச் செய்வீராக, எங்கள் நிலையை காட்டுவீராக. எங்கள் வாழ்க்கையில் ஏன் இந்த இளைப்பாறுதல் தடைப்படுகிறது, குறைபடுகிறது? இந்த உலகத்து மக்களைப் போலவே நாங்கள் பயங்களிலும் கவலைகளிலும் வாழ்வது ஏன் என்று எங்களை உணர்த்துவிப்பீராக. ஆண்டவரே, தேவனுடைய மக்களுக்கு ஏற்ற விதமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு ஒத்த விதமாய் ஆண்டவரே, இளைப்பாறுதலோடு நீர் எங்களுக்கு ஒப்புவித்த பணிகளை நாங்கள் பயமின்றி செய்வதற்கு எங்களை பயிற்றுவிப்பீராக. அதற்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த வார்த்தையை எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அனுபவமாக மாற்றுவீராக. இந்த வார்த்தையை எங்கள் ஆழ்தத்துவத்தில் அடிப்பு வேலைப்பாடை உருவாக்குவீராக. தேவ மக்கள், கலந்து கொண்ட தேவனுடைய மக்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவரே ஆவிக்குரிய அறிவாய் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்வாய், அனுபவமாய் மாறுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம். இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.